நீ போய் கல்யாணம் எறிஞ்சு தலைக்கால குடிச்சு போடு. எனது பேர் அரசமத்தி நவனீசன். பள்ளிப்பட யூனியன் கல்லூரியில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். எனது வைஃப் மாவட்ட ஊடகத்தில் இருக்கா. எனது பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமாக இன்றைக்கு முடிவில் தான் நாங்கள் இருக்கோம். முடிவில் படிப்பு விஷயம் சம்பந்தமாக நிகழ்வு ஒன்று நடந்ததை முடித்துக் கொண்டு வெளியே கொண்டு போய் மாவட்ட ஊடகத்துக்கு அன்னளவாக ஒரு 7:30 தொடக்கம் 8 மணிக்குள்ள வரையில் அதில் ஜெட் மோட்டர் சடியில் ஜெட் மோட்டர் சடியில் க்ரௌட்டாக இருந்துச்சு. ரோட்டால் வரையில் க்ரௌட்டாக இருந்துச்சு. அப்போ சைட் பண்ணி வாகனம் ஒன்று இருந்தது. வாகனத்தை சைட் பண்ணிவிட்டு நான் மோட்டர் பைக்கை விட்டுட்டு நின்ற நேரம் அதில் பெண்கள், அதாவது பொம்பளை ஒரு கைக்குழந்தை ஒரு அக்கா, அதை விட ஒரு 2 அக்காக்கள் நின்றவை. வாகனம் நின்றது. வாகனத்தில் அந்த அக்காக்கள் ஒரு அண்ணையை பிடிச்சி வச்சிருந்தவை. அடிக்காத கொண்டு அப்போ சிவிலில் நின்ற போலீஸ் என்று சொல்லப்படுறாக்கள் அடிச்சிருந்ததை அவையை சொல்லி கொண்டிருந்தவை. அந்த வேலையில் மேலே அவையில் அடிக்கிறது கையோங்கி நடந்தது. அக்காக்களே அதை தான் சொல்லினோம். கையோங்கி கொண்டு என்னென்று அடிக்கிறது கையோங்கி வேலாக்க என்று சொல்லித்தான் அவள் தனக்கு அடிக்க கையோங்கி நடந்தான் பிள்ளையை வச்சு கொண்டிருந்தான். கதைச்சு ஒன்று கேட்கல. திடீரென்று நீல கலர் ஆட்டோ உண்டு சுண்ணாம்பு போலீஸ் ஸ்டேஷன் எழுதப்பட்ட பேரோட வந்த ஆட்டோவிலிருந்து இறங்கின ஒரு கிட்டத்தட்ட 4 பக்கம் 5-6 பேருக்குள்ள முற்பட்டவர்கள் வந்த வச்சுட்டு அடிக்க வலிக்கிட்டாங்க. அதில் அந்த புலந்தூரன் அக்காவுக்கு அடிக்க வலிக்கிறதுல தான் நான் இந்த போன் எடுத்து வீடியோ பண்ணினேன். இப்போ நான் மாத்திரம் வீடியோ பண்ணல. அதில் கிட்டவரை இருக்கிற முன்னுக்கெல்லாம் கேமரா போட்டின எத்தனையோ வர்த்தக நிலையங்கள் இருக்குது. அப்போ நான் அதில் நான் தெரியாது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் கிட்ட அதில் வீடியோ எடுத்து கொண்டிருந்தேன். வந்த வச்சுக்கு எனக்கு எங்கே நின்று வந்தவர்கள் தெரியல. படாண்டு பொக்கெட்டில் வச்சு பொக்கெட்டில் வச்சிருந்த போன படாண்டு தூக்கிட்டு வீடியோ எடுக்கணும் மாட்டேன். படாண்டு பண்ணி கொண்டு மாட்டேன். அவர் யார் என்ன பேர் என்று தெரியல. அப்போ நான் அவரையே பின்தொடர்ந்து எட்டந்து கொண்டேன். கிட்ட போவேன்டா அவர் தூக்கிட்டு அதில் அக்காக்களை விரட்டி கொண்டிருந்த போலீஸுக்காரன் பேர் சொன்னவர் சொல்லி இறந்தின உடனே அங்கே அடிக்க போன அந்த போலீஸ் அவர் எனக்கு அடிக்க வந்தார். அப்போ அதில் முன்னுக்கு நின்ற எந்த மாணவர்கள் நின்றபடியா அவன் சொன்னான், சார் அவர் சார் என்று சொன்ன உடனே உடனே ஐசியை காட்டுது என்ன பேச எடுக்க பேச கையில் வேண்டி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து பார்த்துட்டு தான் என்ன விட்டு இருந்தவை. அதுக்கு பிறகு என்னில் கை வைக்கல. ஆனால் அதில் முரண்பாடுகள் ஓடி திரிஞ்சு கூட அடிச்சதை கண் கூட கண்டனர். இது ரெக்கார்டில் வீடியோவில் இருக்கும்போது தெரியாத நான் அதுக்கிடையில் அந்த எந்த ஃபோன் பறிச்சபடியாக நான் இப்போ வந்து கதைக்கிறேன். ஓய்சூராக என்று கூட சொல்லி ஓய்சி சொன்ன பிறகு என்று போட்டுட்டு இருக்கிறேன். அப்போ ஃபோன் கிடைக்குமா கிடைக்காதுன்றது எனக்கு தெரியாது. நடந்த விஷயம் இதுதான். நான் யதார்த்தமாக வந்து என்ன நடந்தது கூட இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு போலீஸ் ஏதோ ஆக்சிடென்ட் பட்டது ஒன்ற மாதிரி தான் கதைச்சது. ஆனால் முழுமையான விவரம் தெரியாது. இல்லை நான் வந்து நீ கேட்கலாம். வாகனத்தை முன்னால் அந்த குழந்தை நான் உண்மையில வீடியோ எடுக்க வலிக்கிட்ட காரணம் அந்த குழந்தை வச்சிருக்கிற அக்காக்கு அடிக்க வலிக்கிட்டாங்க. அதில் 3 பெண்கள் உண்மையில இவளோட அவர் அண்ணாவை நான் நினைக்கிறேன் டிரைவராக இருக்கு. டிரைவரோ இல்லை இந்த ஹஸ்பண்டோ தெரியாது. அவரை பிடிச்சி அவருக்கு அடிக்க போக அவையில மறைச்சு வச்சு கொண்டு அந்த குழந்தை பிள்ளை அவற்ற பிள்ளை என்றபடியா ஹஸ்பண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லி கதைக்க போக அப்போ கூட அந்த என்ன சொல்ல யதார்த்தமான ஒரு மனித தன்மை இல்லை. அடுத்து அந்த இடத்துல கிட்டத்தட்ட அந்த பிரச்சனை ஓய்வு மட்டும் டிராபிக் போலீஸ் வரையில் ஒரு ஆக்சிடென்ட்ல கன தூரம் இல்லை. நான் நினைக்கிறேன் ஜெட் மோட்டர்ஸுக்கும் இதுக்கு முடியல ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் தான் வருமன் நினைக்கிறேன். அதுக்கு கிட்டத்தான் இந்த புதிய போலீஸ் ஸ்டேஷன் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. மத்தியானத்திலிருந்து கணக்க வாகன பேரணிகள் இல்லாமல் அதில் நின்ற இடத்துல கூட டிராபிக் போலீஸ். ஆனால் மத்தியானம் நானூறு போய்க்கல கிட்டத்தட்ட அடிக்க ஒரு டிராபிக் போலீஸ் நின்றது. ஆனால் அந்த பிரச்சனை நேரம் அவளா பிரச்சனை முடிஞ்சு அதில் வந்த போலீஸ் அதாவது சிவிலில் வந்து அவளா பேரும் பொது சடத்தை கூட அடிச்சு கிளைக்கிற மாதிரி ஓடுங்க நிற்க வேண்டாம் சிங்களத்தில் சொல்லி கிளைச்சிடும். இந்த சம்பவம் எத்தனை மணிக்கு? இந்த சம்பவம் நான் வந்தது கிட்டத்தட்ட 7:45 தொடக்கம் 8 மணிக்குள்ள தான் நான் அந்த இடத்துல வந்தேன். அந்த இடத்துல வரையிலேயே சம்பவம் நடந்து நான் அதில் கிட்டத்தட்ட நான் ஒரு காமனத்தில நின்றேன். காமனத்தில நிற்கலையே இந்த போன் பறிபட்டு நான் அதாவது வாகனத்தில் வந்தா எல்லாரையும் பிடிச்சி ஏற்றி ஆட்டோக்களை தள்ளி ஏற்றி கொண்டு வரும் மட்டும் நான் அதில் நின்றேன். கண்ணால பார்த்தேன். நான் வீடியோவில் என்ன நடந்துன்றது கேமரா தான் எனக்கே தெரியும் என்ன அதில் சேவ் பண்ணி இருக்கேன். அவர்களுடைய உடல்கள் முழுவதும் அடிகாயங்கள் இருக்கின்றன. இப்பொழுது சுன்னகம் போலீஸ் பொறுப்பதிகாரியோடு பேசிய பொழுது அவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு இருப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த விடயம் தொடர்பிலே ஊர் மக்களும் சரி பாதிக்கப்பட்டவர்களும் சொல்லுகின்ற விடயம் மிக மோசமாக இருக்கிறது. போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக தங்களை தாக்கியதாகவும் அவர்கள் அனைவரும் மது போதையில் இருந்ததாகவும் பொதுமக்களும் சரி அந்த பாதிக்கப்பட்ட